இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, வீரா, என்ன வலிமா? என்னாச்சு? பிருந்தா எங்க? பிருந்தா வந்திருப்பாளே வலிமா? இல்ல வரலம்மா, காலேஜ் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரமா பஸ்ஸுக்காக காத்துட்டு இருப்பா? நான் அவ வந்துட்டான்ல நினைச்சேன். இல்ல வீரா, நானும் சாயங்காலத்துல இருந்து இப்ப வருவா அப்ப வருவான்னு வாசலையே பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் ஆச்சு, காணுமே. இருங்க இருங்க, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க, நான் கால் பண்றேன். என்னாச்சு? பிருந்தா இன்னும் வீட்டுக்கு வரலடா. என்னாச்சுமா? எடுக்கல வலிமா. எடுக்கலையா? என்னடா அது? கார்த்தி எங்க? கார்த்தி டேடே அத இங்க வா. ஏய், பிருந்தா எங்க? உனக்கு ஃபோன் பண்ணாளா? இல்லையே. ஏய் பிருந்தா, எங்க போன நீ? எதுக்கு இவ்வளவு நேரம்? ஏங்க? ஏய், லேட் ஆகுனா ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? இங்க மொத்த பேர் எவ்வளவு பயந்து போய் நிக்கறாங்கன்னு பாரு. ஏம்மா இவ்வளவு நேரம்? எங்கடி போன? ஏமா, உனக்கு தான் காலேஜ் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருமே. இவ்வளவு நேரம் எங்கம்மா போன? மாமா, ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனியாடி? இல்லக்கா. ஏண்டி, போனா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? எல்லாரும் பதறி போயிருக்காங்க. அக்கா, நான் பார்ட் டைமா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். வேலைக்கா? வேலை முடிஞ்சு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுக்கா. வேலையா? என்ன வேலை? யாரை கேட்டு சேர்ந்த? என்னக்கா நீ மட்டும் வேலைக்கு போற? எல்லா கஷ்டத்தையும் நீ மட்டும் சுமக்கணும்னு ஏதாவது எழுதி இருக்கா என்ன? சரி, என்ன வேலை? பியூட்டி பார்லர்ல. இப்போதைக்கு அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பாக்குறேன். போக போக அதிகமா வேலையெல்லாம் கத்துக்கிட்டா சம்பளம் அதிகமா தருவாங்க. இங்க பாருங்க அக்கா, இங்க பாரு, என்னோட முதல் நாள் சம்பளம். இந்தா வச்சுக்கோ. இந்தா. இல்லம்மா, இது உன்கிட்டே இருக்கட்டும். ஏன்கா? இருக்கட்டும். ஏய் வள்ளி, என்ன? டைம் ஆச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஏன் நீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிருந்தா, இப்ப நீ வேலைக்கு போறது ரொம்ப முக்கியமா? நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் ஏன் எனக்கே பிடிக்கல. இப்ப உனக்கு என்ன குறை? காலேஜுக்கு போனோமா, நல்லா படிச்சோமா, வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருந்தோமான்னு இல்லாம உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நான் சொல்றது புரிஞ்சுதா? என்ன வள்ளியம்மா, என்ன பார்த்தா எல்லாருக்கும் தொக்கா இருக்கா? என்னமோ கடமையை செஞ்சாதான் மரியாதை வரும்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் வேலைக்கு போனேன். அதுக்கு ஏன் என்ன திட்டுறீங்க? நான் வேலைக்கு போக கூடாதா? நான்லாம் சம்பாதிக்க கூடாதா? பிருந்தா, என்ன குரல் ஒசருது? பெரியவங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? ஆமாக்கா, எல்லா இடத்துலயும் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? நீ மட்டும் படிச்சுக்கிட்டே ஆட்டோ ஓட்டலாம், பார்ட் டைம்ல வேலை பார்க்கலாம், நான் பண்ண கூடாதா? இப்ப என்ன, நான் என்ன திருடிட்டா வந்தேன்? உழைச்சு தானே சம்பாரிச்சேன். இதுவும் ஒரு வேலை தானே. என்ன பேச்சு பேசிட்டு இருக்காமா? சுமர், அவ சின்ன. இங்க பாரு, நீ வேலைக்கு போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். ஏன் ஏன் போக கூடாது? நீ வேலைக்கு போக கூடாதுன்னா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நம்ம அண்ணன் நீ இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ல வேலை பாக்குறதுதான் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுச்சா? யோசிச்சு பாரு. வீரா, பின்ன என்ன கண்மணி, பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு புரிஞ்சுப்பான்னு பார்த்தா வம்ப பண்ணிக்கிட்டு இருக்காடி. ஏண்டி, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலைக்கு போக தெரியாதா? நீ உழைச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்த போறல்ல? இங்க பாரு, உண்மையாவே உனக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்னு ஆசை இருந்தா கொஞ்ச நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு படி. ஒரு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிச்சு அக்கா இந்தாங்கக்கா என்னோட மாச சம்பளம்னு கொண்டு வந்து கொடு. அதை பார்க்க சந்தோஷமா இருக்கும்ல? அதை விட்டுட்டு பார்ட் டைம் வேலைக்கு போறானா? பார்ட் டைம். இனிமே நீ வேலை கீழன்னு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. இந்தாடா. தேங்க்ஸ் டா மாப்ள. ஈவினிங் வந்துறேன். வரேன்டா. டேய்,
என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்லடா, அர்ஜென்ட்டா பணம் கேட்டான்னு சொன்னேன்ல. ஈவினிங் கொடுத்துருவான்டா அவன். டேய், மாறன்ட்ட கேட்காம நீ பாட்டு கொடுத்துட்டு இருக்க. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. டேய், ஈவினிங் கொடுத்துருவான்டா. நம்பிக்கையான ஆளு, எந்த பிரச்சனையும் வராது. சரி. சொல்லுங்க. சரி சரி, இதோ வரேன். பணத்தை கல்லால இருந்து எடுத்தீங்களா? நான் தான் என் ஃப்ரெண்டு குமார் கடனா கேட்டிருந்தான், அதான் 5000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். டேய், அது என்ன காசுன்னு தெரியுமா? அது எதுக்கு எடுத்து கொடுத்த? இல்லடா, நீ ஒரு மண்ணும் சொல்ல வேணாம், வெறுப்பேத்திக்கிட்டு. என்கிட்ட சொல்லிட்டு எடுக்க மாட்டியா? யார கேட்டு முதல்ல கல்லால கை வச்ச நீ? டேய், ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு கல்லால கை வச்சா அது உருப்படுமா? டேய் மாறா, கொஞ்சம் பொறுமையாடுறா. டேய் சும்மாறா. மாறா, ஏன்டா அவசரப்படுற? வீரா, நான் ஒரு கணக்கு பண்ணி பணத்தை வச்சிருந்தேன். இவன் அவசியத்துக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்கான். தப்பு தான்டா. உன் கடை, உன் கல்லா. நான் கையை வச்சது பெரிய தப்பு தான். ஈவினிங்குள்ள திருப்பி கொடுத்துட்றேன். அந்த குட்டி டாட் மாதிரி இருக்குல்ல, அதான் உங்க பேரு. மாமா, எங்க அண்ணன் குழந்தையா பிறந்து இந்த வீட்டுக்கு வந்தா போதும் மாமா. அவரு மட்டும் பாக்குறாப்புல. டாக்டர் என்னமா சொன்னாரு? வீரா, ஆ, ஸ்கேன் கொடு. ஆ, ஆ, ஸ்கேனை வாங்கி கொடு, நானும் பார்க்கணும்ல. மாமா ஸ்கேன் ரிப்போர்ட். மச்சான், சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வர போறீங்க. நம்ம 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாட போறோம். உங்களை வளர்த்த ஆளாக்குற எல்லா பொறுப்பும் என்னோடது. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் இருப்பேன். டாக்டர் என்னமா சொன்னாங்க? கண்மணியை ரொம்ப கவனமா இருக்க சொன்னாங்க. டயட் எல்லாம் கூட எழுதி கொடுத்திருக்காங்க மாமா. டேப்லெட்ஸும் கொடுத்திருக்காங்க. கண்மணி, எல்லாத்தையும் தெளிவா கேட்டல்லமா? கேட்டுட்டேன் மாமா. முக்கியமா அவளை டென்ஷனா இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க மாமா.